வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் விசாகம், மதியம் 1:22 வரை. அதன் பின் அனுசம். திதி தேய்பிறை சதுர்தசி, காலை 10:45 வரை. அதன் பின் அமாவாசை. யோகம் சித்த யோகம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் அமாவாசை. இன்றைய முக்கியத்துவம் அமாவாசை. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரகநிலை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன், சந்திரன், புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த கார்த்திகை மாதத்தில் அமாவாசையில் கும்பகோணம் பக்கத்தில் திருவிசை நல்லூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு 250 ஆண்டுகளுக்கு முன்னால், 260 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்ரீதர ஐயாவாள் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். இவருக்குடைய காலமும் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் காலமும் ஏறத்தாழ ஒன்று. நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரரின் சிஷ்யர் இவர். நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் அவதூற நிலையில் மரம் செடி கொடியில் மறைவாக இருந்து பாட்டு பாடுவார். அது மணலில் இவர் தான் எழுதுவார். அதை மானச சஞ்சரரேன்னு சொல்லிட்டு பாட்டு உண்டு, கர்நாடக் மியூசிக்லலாம் பாடுவாங்க. அதை எழுதியவர் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர். அதை பிரதி எடுத்தவர் ஸ்ரீதர ஐயாவாள், இந்த திரையில் தெரியக்கூடியவர். இவர் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த அதிசயம் நடந்த தினம் கார்த்திகை மாதத்து அமாவாசை. இந்த கார்த்திகை மாதம் அமாவாசையில் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ஸ்ரீதர ஐயாவாளுடைய தகப்பனாரின் வருடாந்திர ஸ்ராதம், அவருடைய திதி. அந்த நாளில் அந்த ஸ்ராத திதியை பண்ணி வைக்கக்கூடிய வாத்தியார்களெல்லாம் வீட்டுக்கு அழைச்சி அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு, சமையல் ஆகிட்டுருக்கு. அந்த நேரத்தில் ஒரு ஏழையின் பசி குரல் அவருக்கு கேட்குது. அந்த பசியை அவருக்கு எடுக்கிற விஷயத்தை அவரால் தாங்க முடியல. வீட்டில் சமைத்த உணவை எடுத்து, அதாவது ஸ்ராத திதிக்காக ஆச்சாரத்தோடு செய்து இருக்கக்கூடிய அந்த உணவை எடுத்து கொண்டு போய் முதல்ல பித்ருக்களுக்கு தான் படைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மீறி அவர் கொண்டு போய் போட்டுறார். இந்த சாப்பாடை கொடுத்துட்றாரு. அவருக்கு தர்மம் பண்ணுறார், பிச்சை இட்டார் அப்படின்னு சொல்லலாம், தர்மம் பண்ணார்னு சொல்லலாம். இதை அந்த விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக, அந்த திதி விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கறதுக்காக வந்த நபர்கள் மறுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். நீங்கள் செஞ்சது தப்புங்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு உங்கள் தகப்பனாருக்கான திதி விஷயங்களை செய்து தர மாட்டோம், நாங்கள் கிளம்புறாங்க. இந்த பிழையை எப்படி போக்குறதுன்னு கேட்குறாரு. காசிக்கு சென்று அங்கே கங்கை நீங்கள் குளிச்சுட்டு வந்தால் தான் இதோட பாவம் போவோம் அப்படிங்கிறாங்க. இவர் இருப்பது தமிழ்நாட்டில். காசிக்கு அன்னைக்கு இருக்கிற காலத்தில் போகணுன்னா 6 மாதம் ஆகிடும். இப்போ எப்படி அதை போக்குறதுன்னு சிவபெருமான் மேலே அவர் ஒரு பாட்டு பாடுகிறார். அவர் வீட்டு கிணற்றில் கங்கை அப்படியே அருவியாக பொங்குது. அப்படியே அருவியாக பொங்க ஆரம்பிச்சிருது, அப்படியே பொங்கி வழியுது. அந்த கங்கையே அந்த அவர் வீட்டு கிணற்றிலிருந்து அப்படியே ஆறாக அந்த ஊரே பெருகி ஓட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் அவர் பெரிய ஞானி,
சித்த புருஷர் அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த பிழை வந்து மன்னிக்கணும்னு அவர்கிட்ட கேட்டு எல்லாரும் அந்த விஷயத்தை செய்தாங்க. இவர் திருவிடைமருதூர் அப்படிங்கிற ஊரில் அந்த இருக்கக்கூடிய சிவபெருமானோடு ஐக்கியமானார். பெரிய மகான். அவருடைய நினைவாக இன்று இந்த கார்த்திகை மாதத்து அமாவாசையில் அவரையும் நம்ம நினைவு கூறணும். அந்த திருவிசைநல்லூர் அப்படிங்கிற ஊருக்கு பொதுவாக அந்த வீடு இன்னும் இருக்குது, அந்த கிணறு இன்னும் இருக்குது. இந்த கும்பகோணம் அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த ஒரு நாள் இது ஒரு பண்டிகையாக ஒரு விழாவாக செய்கிறாங்க. எல்லாருமே போவாங்க, அதை ஆர்கனைஸ் பண்ணி அந்த கிணற்றுலேருந்து நீரை எடுத்து எல்லோருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் குளிக்க வைக்கிறாங்க. இன்றைக்கும் எப்படி நம்ம ராமேஸ்வரத்தில் கிணறுகள்லேருந்து எடுத்து ஊற்றி குளிக்க வைப்பாங்களோ அது மாதிரி அந்த சம்பவம் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த நிகழ்வு நடக்குது. இந்த வீடியோ ஆடியோவை பார்ப்பவர்கள் திருவிசைநல்லூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா, இல்லை கும்பகோணம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். புதிதாக இருப்பவர்கள் இந்த வருடம் முடியாட்டினா கூட அடுத்த வருடம் கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு இதை பிளான் பண்ணுங்கள். அது ஒரு மிகப்பெரிய புண்ணியம். ஏன்னா அந்த காசியில் ஓடக்கூடிய கங்கை நீர் இன்றளவும் அந்த கிணற்றில் இருப்பதாக நம்பப்படுகிறது. இது ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு. இதெல்லாம் இப்போ சமகாலத்தில் நடந்த ஒரு அதிசயங்கள். கார்த்திகை மாதத்து அமாவாசை ஸ்ரீதர ஐயாவாள் அவரை மனதில் தியானித்து அந்த கங்கை நீரை நாமும் அனுபவித்ததாக, அதை எடுத்து புரோக்ஷணம் பண்ணதாக அனுபவித்து இன்றைய நாளை நம்ம வணங்குவோம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சற்று கவனமாக இருக்க வேண்டும். பேச்சில் முதல்ல கவனமாக இருக்கணும். உங்களை சூடு ஏற்றுற மாதிரி உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவது போல சம்பவங்களோ நிகழ்வுகளோ நடக்கலாம். மௌனம் காப்பது சிறப்பு. இன்று முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அமாவாசை. தந்தை தாய் இல்லாதவர்களுக்கு தான் இந்த விஷயம் உண்டு. தந்தை தாய் இருப்பவர்கள் தான தர்மம் செய்யலாம். இன்று மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள், சூரியன், சந்திரன், புதன். இது எல்லாமே ஒரு நல்ல உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் தான் எல்லாமே. சூரியனை பொறுத்த வரைக்கும் 4 குடையவர், சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்பில் தான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். 3 குடையவர் 7இல் நீச்சம். 2, 5 குடைய கிரகம் புதன். உங்கள் ராசியிலிருந்து குரு பகவான் இந்த 3 கிரகங்களையும் பார்ப்பது இது ஒரு சிறப்பான அமைப்பு. நிறையா வருமானம் வரும். அலுவலகத்தில் உங்களுக்கான ஒரு இட ஒதுக்கீடு உண்டு. அதாவது உங்களுக்கான ஒரு சில, அதாவது எப்படின்னா ஒரு மரியாதை நிமித்தமாக நீங்கள் இப்போ அது சாருடைய பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். அலுவலகத்தில் நீங்கள் யார் அப்படின்றது தெரியும். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இனிமையாக இருக்கும். ப்ரமோஷனுக்கான நேரம் இது. நிறையா பேருக்கு இப்போ ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணால் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுவது ஒரு சிறப்பான யோகம். செவ்வாய் என்பது அந்த அளவுக்கு யோகத்தை செய்யாத ஒரு கிரகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் 2ஆம் வீட்டில் நீச்சம் பெறுவது நன்மை. 2 கிரகமும் நீச்சமாகிறார். அந்த 2 கிரகம் நீச்சமாகும் அதே விஷயம் உங்களுக்கும் அது சிறப்பான பலன்தான். குரு 12ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான செலவுகள் ஏற்படும். இன்றைக்கி ஒரு நன்மையான நாள், மகிழ்ச்சியான நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி இன்று நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வையில் இருக்கார். அப்படிங்கிறது ஒரு வித யோகம். இன்றைக்கி எல்லா காரியங்களும் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். ஒரு நல்ல நாள். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இன்று அமாவாசை. தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கான காரியங்களை செய்ய வேண்டும். தந்தை தாய் இருப்பவர்கள் தான தர்மம் செய்ய வேண்டும். இன்றைக்கி உங்களுடைய செயல்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் செய்த இதற்கு முன்னாடி செய்த புண்ணியங்கள்
இன்றைக்கி உங்களுக்கு நன்மையான விஷயத்தை எடுத்து கொடுக்கும் சிறப்பான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய 12க்குடைய கிரகம் சந்திரன் இப்போ நீச்சம். ஆனால் 4ஆம் இடத்துல போய் அவர் நீச்சமாகிறார். சுகஸ்தானத்தில் சந்திரன் நீச்சம். தாய்க்கு சிறு உடல் உபாதைகள் வந்து நீங்கும். உங்கள் தாயாரின் உடல்நலத்தில் சிறு கவனம் எடுத்துக்கிறது நல்லது. உங்கள் ராசி அதிபதியும் 4ஆம் இடத்துல இருக்கார் சந்திரனோடு சேர்ந்து. அதனால் கொஞ்சம் ஏதாவது வண்டி வாகனங்களில் சிறு செலவுகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் சிறு செலவுகள் ஏற்படலாம். ஆனால் எல்லாமே மேனேஜபிள் தான். நீங்கள் அதை சமாளிச்சிருவீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் இன்றைக்கி. மற்றபடி உங்களுடைய அன்றாட பணிகள் எல்லாமே தடையின்றி நடக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு 2க்குடைய கிரகம் 4ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். விலையுயர்ந்த வாகனங்கள், கார், பெரிய கார் வாங்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த ஆசை நிறைவேறும். அந்த திருவள்ளி காஸ்ட்லியான கார் இல்லை, அந்த ஏரியாவில் நீங்கள் வச்சுருக்கிற கார் தான் பெரிய கார். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய், அது ஒரு விதத்தில் நன்மை. செவ்வாய் நன்மை செய்யாத கிரகம் 11ஆம் இடத்தில். 11க்குடைய கிரகம் நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வையில். அதனால் இது எல்லாமே சிறப்பான பலன்கள். உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பல நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தாய் தகப்பனாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் பலமாக இருக்குது. இப்போது நிறையா காசு பணம் கையில் வரும். நிறையா ஒரு லிக்விட் கேஷெல்லாம் இப்போ பார்க்க போகிற நேரம். இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணத்தை தொட்டு பார்க்கக்கூடிய அனுபவம் இல்லாமல் போகுது. பேங்க்கில் பணம் கிரெடிட் ஆகுது. நம்ம ஆன்லைனில் தான் பல வியாபாரம் பண்ணுறோம். ஒரு சின்ன பானிபூரி வாங்குறதுனா கூட 10 ரூபாய்க்கு ஜிபே பண்ணுற மாதிரியான ஒரு கால சூழ்நிலை இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு கையில் காசு வரும். அந்த காசை தொட்டு பார்த்து அனுபவித்து அதை மடித்து பீரோவில் வைக்கக்கூடிய அனுபவம் ஏற்படும். நிறையா வருமானம் வரக்கூடிய நேரம். தனஸ்தானத்தை தனகாரகன் பார்வையிடுகிறார். அதனால் இது ஒரு யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் சூரியன், புதன், சந்திரன், இந்த 3 கிரகங்களும் ராசிக்குள் இருக்குது. அதில் சந்திரன் ராசியை கடக்கிறார். சந்திரன் பாக்யாதிபதி நீச்சம் பெற்ற நிலையில் ராசியை கடக்கிறார். அதனால் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உபாதைகள் வந்து நீங்கும். காரமான உணவை தவிர்ப்பது நல்லது. சில பேருக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம். ஏன்னா அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குரு பார்வையில் இந்த கிரகங்கள் இருப்பது. அதனால் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். தெய்வ வழிபாடும் முன்னோர்களின் வழிபாடும் என்று செய்வது சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவது விபரீத ராஜயோகம். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது 8ஆம் இடம் அப்படிங்கிற இடம் கெடுதல் செய்யக்கூடிய இடம். அந்த இடத்திற்கு உரிய கிரகம் சந்திரன் 12ஆம் இடத்துல நீச்சமும் ஆயிடுறார். அதனால் அது சிறப்பான யோகம். இன்றைக்கி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் ஒரு உயர்வு உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறந்த எதிர்காலத்திற்கான சிந்தனை மனதில் எழும். எங்கே படிக்கலாம், மேல் படிப்பு, வெளிநாட்டில் படிக்கலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும். படிப்பு சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும். படிப்பிற்கான நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 3 கிரகங்கள் 11ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல சுக்கிரன். இது எல்லாமே நன்மையான விஷயங்கள். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் அது ஒரு பெரிய யோகம். அது மாதிரியான ஒரு யோகம் பிறவி ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் குடும்பம் நன்றாக அமையும். நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு கிரகம் இப்போ இன்றைக்கி இருக்குது. பிறவி ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் இருப்பவர்கள்லாம் சமுதாயத்தில் விஐபியாக இருப்பாங்க. இப்போ கோச்சாரத்தில் 3 கிரகங்கள், அதுவும் குரு பார்வையில். வருமானம், ப்ரமோஷன்ஸ் எல்லாமே இப்போ சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கும். நல்ல நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள்.
செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய அபிவிருத்தி, முன்னேற்றம், புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரம். கும்ப ராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். அவர் இப்போ 11ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, இது கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். அதிர்ஷ்டம் தேடி வரும். காலிங் பெல்லை இப்போ அடித்து யார் வந்து உங்களை பார்த்தாலும் ஸ்வீட் பெட்டியை திறந்தால் உள்ள பணம், அந்த அளவுக்கு இப்போது சிறப்பான யோகம். பணமும் ஸ்வீட்ஸும் உங்களை தேடி வரும். அந்த மாதிரி இனிப்பான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பான சம்பவங்கள்லாம் இனிமேல் இனிப்பாக மாறும். இன்று அமாவாசை. முன்னோர்களை வணங்க வேண்டும், பெரியோர்களை வணங்க வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும். இன்று சிறப்பான நாள், யோகமான நாள், நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்து இப்போது 9ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கார். சந்திரன் 5க்குடைய கிரகம். அவர் 9ஆம் இடத்தில் இருக்கார். இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்தானம். அதற்கு உரிய கிரகமும் நீச்சமாக இருக்குது. ஆனால் குருவின் பார்வையில் 5க்குடைய கிரகம் இருக்கார். அதனால் உங்களுக்கு இப்போ நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குறிப்பாக ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். தந்தை வழி உறவுகளால் நன்மை. நிறைய பேருக்கு பில்கிரிமேஜ் டூர், அதாவது 108 திவ்ய தேசம், சிவ ஆலயங்கள், இந்த மாதிரி போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இப்போ அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். இது ஒரு நல்ல நாள். உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி, முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம், உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை. இன்றைக்கி கும்பகோணம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஸ்ரீதர ஐயாவாளை மனதில் நினைத்து திருவிசை நல்லூர் சென்று வருவது சிறப்பு.